நம்ம இன்றைக்கி ரவா உப்புமா தான் செய்ய போகிறோம். எப்போதுமே நம்ம வெள்ளையாக தானே செய்வோம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும். இங்கே பாருங்கள், நான் தக்காளி எடுத்துருக்கிறேன், வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் எடுத்துருக்கேன். இது மசாலா மாரி சூப்பராக இருக்கும் செய்யும்பொழுது, உப்புமா செய்யும்பொழுது. நான் இதுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுப்போம், வெங்காயம் தக்காளி போட்டுப்போம், அடுத்தது கேரட்டு போட்டுப்போம், பீன்ஸ் கேரட்டு போட்டுப்போம், பச்சை பட்டாணி போட்டுப்போம், அடுத்தது உருளைக்கிழங்கு நம்ம எல்லாத்தையுமே போட்டுப்போம். இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்ட பிறகு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுப்போம், பட்டை இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா இங்கே பாருங்கள் கரம் மசாலா போட்டுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு வாசனை கொடுக்குறது இந்த கரம் மசாலா தான். நான் 1 டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். கொதிக்கும் போது காட்டுறேன் பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு, செம்மையாக வாசனை வருது பாருங்கள். எப்போதுமே நம்ம வெள்ளையாக தானே உப்புமாவை செஞ்சு சாப்பிடுவோம் ரவாவில். இன்றைக்கி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. என்ன செய்கிறேன், இங்கே பாருங்கள், ரவா வறுத்த ரவா தான். நம்ம அப்படியே கட்டி விடாமல் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இதேமாரி செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. டிஃபன் பாக்ஸுக்கு கூட காலை டிஃபனுக்கு உப்புமா ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதேமாரி செஞ்சு நல்லா சட்னி, பொட்டுக்கடலை சட்னிலாம் வச்சு கொடுத்தா இன்னும் அருமையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதேமாரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்யும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதேமாரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.